ஊர் வழியாக போகுதுன்னா அந்த இடம் வந்து நீர்நிலை பாதைகள் சுடுகாடு போன்ற அரசுக்கு சொந்த நிலைகளை ஆக்கிரமித்து இயங்குவதாக பொதுமக்கள் புகார் கொடுத்தது பேரில் அதை எடுக்கிறாங்க. எவ்வளோ 100 கோடி இடத்த பண்ணால் எல்லா பத்திரிகையிலையும் செய்தி. 100 கோடி இடத்தை தமிழக அரசு மீட்டெடுத்துள்ளது, சென்னை மாநகராட்சி மீட்டெடுத்துள்ளது. இப்போ மீண்டும் அதே SRF காம்பவுண்ட் போட்டா. இது யார் கொடுத்தது? இது யார் கொடுத்தது தான் கேட்குறேன். இதுக்கு என்ன நடவடிக்கை? இது வந்து இந்த இடம் வந்து மழைநீர் வடிகால் பாதைகள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அந்த நிறுவனம் சுற்றுச்சூழல் அமைச்சிருக்குது. இந்த இடம் எந்த இடத்துல இருந்து வருது, எந்த வழியாக வருதுன்னா இந்த இடம் வந்து இந்த CPCL நகர் பகுதிக்கு சென்று தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்து கட்டியிருந்தது. சுற்றுச்சூழலை பொருட்கள் இந்த அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து மணலி பகுதியில் உள்ள சின்னமாத்தூர், எம்ஜிஆர் நகர், லப்பமேடு போன்ற குடியிருப்பு பகுதியிலிருந்து வரக்கூடிய மழை நீர் புழல் ஏரியின் உபரி நீர் கால்வாய் சென்றடையும் இந்த நீர் நிலைப்பாதைகளை கடந்த 30 ஆண்டுகளாக தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்து வைத்திருந்தது. இந்த குடியிருப்புகள் மழைநீர் புகுந்து மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். இது போன்ற மேற்கண்ட நிறுவனம் ஆக்கிரமித்துள்ள மற்ற நிலங்களை மீட்டு அந்த இடத்தில் பள்ளி, விளையாட்டு மைதானம், மயானமை போன்றவற்றை அமைக்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் அதை எடுத்திருக்காங்க. 100 கோடியை மீட்டன் எல்லா பத்திரிகைக்கும் அதிகாரிகளே டிசி ஆர்டிசியே வந்திருக்காரு, இதை எடுத்து கொடுத்துருக்காரு. மீண்டும் இது எப்படி சென்னை மாநகராட்சியினுடைய கண்ட்ரோலில் வந்த இடம் இன்னைக்கு மீண்டும் எப்படி SRF போச்சு? இந்த 100 கோடிக்கு நீங்கள் எவ்வளோ லஞ்சம் வாங்கினீங்க? யார் வாங்கினது? சென்னை மாநகராட்சி கமிஷனரா, மேயரா, இல்லை உள்ளாட்சித்துறை அமைச்சரா, இல்லை முதலமைச்சரா, அல்லது இங்கே இருக்கக்கூடிய மண்டல குழு தலைவரா? யார் இது? யார் பொறுப்பேற்க வேண்டும்? இதனை உடனடியாக அந்த இடத்தை மீட்டு தரவில்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய அதிமுக சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் மணலில் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 கோடி இடத்த மீட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, மீட்டின இடத்த நீ எப்படி திருப்பி அவங்கள்ட்ட கொடுப்பேனே? அப்போ ஏன் மீட்டின? மக்கள் கோரிக்கை வச்சுதான் நீட்டு. இது போல தண்ணி போகக்கூடிய வழி அது. அதை சொல்லிட்டேன்ல, எம்ஜிஆர் நகர், நம்ம அந்த வரக்கூடிய இடம் லப்பமேடு, இது வழியாக வந்து அந்த தண்ணி வெளியே போகக்கூடிய இடம். மீண்டும் அவனே காம்பவுண்ட் போட்டு உள்ளே வச்சுருக்கான். இது எடுத்தது மீட்டது அரசாங்கம். அதே அரசாங்கத்தினுடைய இடத்த மீண்டும் அவங்கள்ட்ட கொடுக்குறா. இது யார் பணம் வாங்கினது? எப்படி மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் போச்சு? இதை உடனடியாக செய்தி தர வேண்டும் என்று நான் நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். அதே போல் நம்ம 2வது மண்டலத்தில் நம்முடைய கவுன்சிலர் ராஜசேகர் அவர் நேராக மாநகராட்சியினுடைய மேயர் இடத்திலே புகார் கொடுத்தார். ஒரு வேலைக்கு 50% கமிஷன் வாங்குறாங்க. ஒரு வேலைக்கு எவ்வளோ கொடுத்தது? யார்? நம்ம ஞானசேகரன் பையன் தான், ராஜசேகர் தான் கொடுத்துருக்காரு. இது நான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன், ஜூனியர் உடனே இவருடைய ஃபோட்டோ போட்டு ஒரு செய்தி வந்துருந்தேன். என்ன ராஜசேகரன்? ஆமாம், நான் கொண்டு போய் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க, எடுக்கலை. 50% கமிஷன் வாங்கக்கூடிய ஒரு சேர்மனை பார்த்துருக்கீங்களா? இவனுக்கே 15%, அதிகாரிக்கு எத்தனை %, கவுன்சிலருக்கு எத்தனை %? இப்போ எப்படி அந்த 50% நீ எடுத்துக்கினா இந்த மணலில் மட்டும் எத்தனை பணிகள் ரோடு போடாமல் இருக்குது தெரியுமா? 160 ரோடுகள் இன்னும் டெண்டரை விட்டு போடாமல் இருக்குது. இந்த உள்ள அதிமுக ஆட்சியில் அத்தனை சாலைகளும் போட்டு கொடுத்த ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் போட்டு கொடுத்தோம். நான் எம்எல்ஏ இருக்கும்போது தான் அந்த மணலிக்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தோம். 44 கோடி, 22 கோடியில் மெட்ரோ வாட்டர் திட்டம் கொண்டு வந்தோம். இந்த மணலிக்கு இங்கே சொல்கிறாங்க, இப்போ நீ போட்டிருக்காங்க, இப்போ அவங்க தான் பண்ணுறாங்க, இப்போ தான் உங்களுடன் ஸ்டாலின். இதுவரை எங்கே போயிருந்தான்னு தெரியல, 4 வருஷமாக இல்லை போலது. இப்போ தான் உங்களுடன் ஸ்டாலின் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு, ஏன்பா நான் மனு கொடுத்தேன் பட்டா மாற்றணும், என்கிட்ட 10,000 கேட்குறாங்க. இப்போ ஸ்டாலின் கேட்க சொல்லி பாருமா, அதனால் கேட்குறான்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா உங்களோட ஸ்டாலின் ஆச்சு, அவர் சொல்லி தானே மனுவை வாங்குறாங்க. எப்படி இருப்பார்? இதே ஆட்சியில் இதே நான் எம்எல்ஏ இருக்கும்போது இதே பட்டா இந்த இடத்துல இப்போ நான் கேட்குறேன், 50 வருஷம் இல்லாத 2000க்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு பைசா காசு இல்லாமல் நீ 2 கிரவுண்டு வச்சா கூட பட்டா ஃப்ரீயாக கொடுத்தோம். இன்றைக்கி 1 சென்ட் பட்டா தர ஃப்ரீயாக. அதுக்கு மேலே வந்தால் நீ கவர்மெண்ட்டுடைய வேல்யூவேஷனில் பணம் கட்டி வாங்கணுன்ற. இது என்ன நியாயம் இது? இப்போ சொல்கிறோம், அதிமுக ஆட்சி மீண்டும் அமையும் பொழுது உங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் இது எவ்வளோ வச்சுருக்கோ அத்தனை இடத்துக்கும் பட்டா
பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எப்போ கொடுக்குறேன் இல்லையா பட்டாக, நீ 1 கிரவுண்ட் இருக்கும், 5 சென்ட் இருக்கும், 4 சென்ட் இருக்கும், 3 சென்ட் இருக்கும், ஒரு சில பேர் 2 கிரவுண்ட் வச்சுருப்பான். ஏன் இங்கே நம்ம கடை வச்சுருக்காங்களே அவங்களுக்கு கூட பட்டாவை இலவசமாக கொடுத்த ஆட்சி புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி. சும்மா இல்லை. நான் எம்எல்ஏ இருக்கும்போது நான் போய் பார்க்குறேன். அம்பத்தூர் தான் அந்த தாசில்தார், ரத்தன் தாசில்தார். நான் போய் அவர் தாசில்தாரை பார்க்கும்போது அவர் அப்படி இப்படி வேகமாக ஓடினே தான் இருக்கார். நான் போய் 10 நிமிஷம் உட்காந்துருக்கேன். அவர் திரும்பியே பார்க்க மாட்டார். என்ன எம்எல்ஏ வந்துருக்கீங்க, என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். என்ன சார் எங்கள் மணலி சின்ன சேக்காடு எங்கள் தொகுதியில் வருது, பட்டா கொடுக்கணும் அப்படின்னு. சரி கடகன்னு எடுத்தார், ஒரு ஃபைல் எடுத்தார். அப்படி பார்த்தேன். சார் 7வது இடத்துல இருக்குது சார். 7வது இடம்னா என்ன சார்? இல்லை 6 இடத்த முடிச்சுட்டு தான் உங்களுக்கு 7வது வரணும். சரி ஒரு இடத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? 6 மாதம் ஆகும். அப்போ என் ஆட்சியில் நான் எம்எல்ஏ அதுக்குள்ள கொடுக்க முடியாது. அப்போ எம்எல்ஏ நான் போன பின்ன எடுத்து அடுத்ததான் தர முடியுமா அப்படின்னு. இல்லை சார் நான் அதான் சார் என் சட்டம் இது சார் அப்படின்ட்டு நேராக கலெக்டர்கிட்ட பேர் அவர்கிட்ட போய் உட்காந்தேன். என்ன சார் என்னாரு? சார் நான் பட்டா கொடுக்கணும். இப்போ கேட்டால் 7வது இடத்துல எழுதி இப்போ தர முடியாதுன்னு சொல்கிறாரு. யார்? நான் ரத்தன் தாசில்தார். ஒரு 1/2 hour உட்காருங்க. 1/2 hour உட்காந்தேன். அவர் உடனே கூப்பிட்டு ஃபைல் எடுத்துன்னு வர சொல்லிட்டார். 1/2 மணி நேரத்தில் இவர் வந்துட்டார். வந்த உடனே என்னை கூப்பிட்டார். 2 பேர் வச்சுட்டு என்னங்க ஒரு எம்எல்ஏ வந்து கேட்குற ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்களான்னு. இல்லை சார். சரி என்ன நத்தம் பட்டா மணலி சின்ன சேக்காடு என்ன பொசிஷன்னார். சார் 7வது இடத்துல இருந்தார். ஃபைலை காட்டுன்னு வாங்கினார். கையெழுத்து டுமாரோ நாளைக்கே மணலியில் போய் இந்த பட்டா வேலையை முடித்து தர வேண்டும் என்று உத்தரவு போட்ட ஆட்சி புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி. நாளைக்கு டுமாரோ எவ்வளோ நாளில் முடிப்பினார்? 6 மாதம் 3 monthsனார். 3 மாதத்தில் இந்த பட்டாவை வாங்கி கொடுத்தோம். எவ்வளோ? 3 months. 3 மாதத்தில் இங்கே நான் அப்போ ஞானசேகரன் இங்கே கவுன்சிலர், பகுதி அதிமுக அவைத்தலைவர். நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் கிட்ட இருந்து பார்த்துங்க, வேறு எதாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு வாங்கி கொடுத்த ஆட்சி புரட்சி தலைவர். பெரிய தோப்பு அதனால ஆனாதீன புறம்போக்கு அதை அப்படியே வகை மாற்றி நத்தமாக கன்வெர்ட் பண்ணி பட்டா கொடுக்கணும். அன்னைக்கு கொடுத்துட்டு இருந்தா அன்னைக்கு லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு, கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் எம்எல்ஏ நிற்கலை. சாமி எம்எல்ஏ திமுக வந்தவர், திமுக ஓட்டு போட்டாங்க. திமுக வந்தால் பண்ணி கொடுக்கல. இன்றைக்கி சங்கருக்கு ஓட்டு போட்டுருங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறான்? 1 சென்ட் பட்டா ஃப்ரீன்றான். நீ மற்றதெல்லாம் கவர்மெண்ட்டு கைட்லைன் வேல்யூலே நீ பணம் கட்டி வாங்குறான்றான். உன் இடத்துக்கு நீ ஒரு 5 சென்ட் இடம் வச்சுருந்தா 4 சென்ட்டுக்கு கைட்லைன் வேல்யூஷன் பணம் கட்டி வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி நீ திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா என்பதை நீங்கள் சிந்திக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா? இது மக்களுக்கு உண்டான ஆட்சியாக இருக்கணும். இதை விட்டு நீ பணமே குறிக்கோளாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாத்துக்கும். அதனால் இப்போ சொல்கிறேன், இன்னும் 6 மாதம் 8 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்து மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் வந்து மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனால் உங்களுக்கு பட்டா முழுமையாக பட்டா வழங்குவதற்கு ஒரு பைசா இல்லாமல் பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மக்களுக்கு உண்டான ஆட்சியாக இருக்கணும். என்ன ஆரம்பம் வந்து பெரிய குளத்தில் ஒரு பூசணி குளம்னு ஒன்று இருக்குது. பெரிய பெரிய பகுதியில் பூசணி குளம்னு ஒன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெரிய பகுதி மக்கள் வந்தால் தெரியும். அந்த குளத்தை பூரி செஞ்சு அவங்க அண்ணன் பேர்லேயே பட்டா போட்டுனார். யார் பேரில்? ஏவி ஆறுமுகம். இதெல்லாம் போடுறாஜா. அதிமுக ஆட்சி வந்தால் அவனுக்கு குளத்துக்கெல்லாம் பட்டா கொடுக்க முடியாது. நீர்நிலை புறம்போக்கு தர முடியாது. குளம் புறம்போக்கு பட்டா தர முடியாது. நீ இதெல்லாம் கொடுத்த அந்த விஓஓ, தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ அவனும் ஜெயிலுக்கு போவான். நீயும் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறேன். குளத்தெல்லாம் பட்டா போடுற இல்லாமல் இருக்காங்க. ஏவி ஆர்வம் மொத்தத்தையும் குளத்தை பட்டா போடுறோம்பா. பூசணி குளம் அவன் அண்ணன் பேரில், ஆறுமுகத்தினுடைய அண்ணன் பேர்லேயே ஆக்கிரமிப்பு செய்து இதை பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறது? அடுத்து பார்த்தீங்கன்னா சன்னதி தெருவில் நம்ம நாகராஜ் வீட்டு பாருங்க, நாகராஜ் வீட்டு பக்கத்துலேயே கிராமத்தெரு. அவர் தான் கரெக்டாக இருக்கார். பக்கத்துலேயே இடம் பார்த்துட்டு இருக்கார். அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போய் தான் இருக்கார். அவர் அந்த கிராமத்தெருவில் பட்டா குளத்தை போய் பட்டா போட்டு அதை சேல் பண்ணுறவங்க எல்லாம் இருந்திருக்காரு. அது அவர் தான் நிறுத்தி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டெம்டாக கோர்ட்டு போட்டு நிறுத்தி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, மணலி எம்ஜிஆர் நகர்
மணலி எம்ஜிஆர் நகர், மணலி எம்ஜிஆர் நகரில் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியை தூர் வாடுறாங்க. மணலி எம்ஜிஆர் நகரில் ஏரியை தூர் வாடுறாங்க. தூர் வாடுற பணியை திமுக ஆட்சியில் கூட செய்கிறாங்க. இதிலேருந்து குறைஞ்சது 400லேருந்து 500 லோடு மண்ணை என்னுடைய திமுக மாவட்ட செயலாளர் இருக்கிற சோசனம், அவர் திமுக எம்எல்ஏ KP சங்கர் இவருடைய தயவோடு 500 லோடு மண்ணை எடுத்து நம்ம அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்திக்குளம்னு 19வது வார்டில் நீங்கள் அந்த அத்திக்குளம் 19வது வார்டில் அத்திக்குளத்தில் இவர் இடம் வாங்கி அங்கே பிளாட் போடுறாரு. இதுக்கு 500 லோடு மண்ணை எடுத்துன்னு போய் கொட்டிருக்காரு. நீ இல்லைன்னு நாளைக்கு கூட்டத்தில் பேசு. நான் அடுத்த கூட்டத்தில் உனக்கு ஃபோட்டோவோட எவிடன்ஸோட நான் தரேன். நீ இந்த குளத்தை மடக்கலன்னு சொல்லு, பூசணி குளத்தை மடக்கலன்னு சொல்லு, உனக்கு எவிடன்ஸோட தரேன். இந்த கிராமத்தில் உள்ள குளத்தை மடக்கலன்னு சொல்லு, எவிடன்ஸோட தரேன். இந்த இப்போ நான் சொன்னேன்ல, அத்தி குளத்துக்கு 500 லோடு மண், ஈவன் இந்த ஆறுமுகம் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு 500 லோடு மண்ணை அரசாங்கத்தினுடைய தயவோடு அரசாங்கத்துடைய துணையோடு அந்த அரசாங்க பதியை வச்சு போய் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு தேவையா என்பதை நீங்கள் சிந்திக்க கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, டென்ட்டு விட்டுருங்க, எல்லாம் டென்ட் விட்டேன், ஏன் பணியே நடக்கலை கேட்டேன்னா 50 சம்சம் கமிஷன் வாங்கிட்டேன், ஏன் வேலை செய்யலாம்? 160 லோடு இன்னும் போடாமல் இருக்கும் மணலியில். ஆட்சி முடிய போகுது, இன்னொரு 6 மாதம் போனால் அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது. 3 மாதம் தான், மழை வந்துடும். செப்டம்பர் வந்துட்டா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஐப்பசி கார்த்திகை மார்கழி, இப்போயே மழை வருது, போட முடியாது. அதோடு முடிஞ்சு போச்சு. 3 மாதத்துக்குள்ளே இந்த ரோடை போடணும். இந்த 3 மாதத்துக்குள்ளே ரோடை போடுற வேலையை ஆறுமுகம் பண்ணுவார், நான் எதிர்பார்க்குறேன். அதை வழியாக பண்ணணும். பண்ணலாம். நாங்கள் போராட்டம் நடத்தி இந்த மக்கள் நலன் கருதி, மணலி பகுதியுடைய மக்கள் நலன் கருதி இதை செய்ய வேண்டும் என்று அவங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, கரண்ட்டு ஒரு நாளைக்கு 4 தடவை கரண்ட்டு போகும். என்ன நியாயம்? ஏன் நான் இங்கே இருக்க தாய்மாரை கேட்குறேன், வீட்டுக்கு வரி மின் கட்டண உயர்வு, ட்ரைனேஜுக்கு வரி, ட்ரைனேஜே வரல இன்னும், ஆனால் ட்ரைனேஜுக்கு வரி, குடிநீரே கொடுக்கல ஆனால் குடிநீருக்கு வரி, பால் விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, காய்கறி விலை உயர்வு,